வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு அடுத்த 7 நாட்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசி சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குருவும், கன்னிராசியில் சுக்கிரன், கேது ஆகிய 2 கிரகங்களும், விருச்சிகத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்தும், மகர ராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அடுத்த 7 நாட்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கும் சாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே வலுப்பெற்றிருக்கிறாருங்க. கூட சூரியனும் இணைந்திருக்கிறாரு. லாபாதிபதி புதன் இணைந்திருக்கிறாருங்க. அதன் அமைப்பு ஓரளவு இந்த வாரம் முழுக்க நற்பலன்களை உங்களுக்கு தர வல்ல ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி 11இல் உள்ள கேதுவும் உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகளை இந்த வாரத்தில் தர இருக்கிறாருங்க. வணிகம், தொழில், லாபம் அதிகரிக்க இருக்குது. 6இல் குரு இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால சில நன்மைகளை அளிப்பாருங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு சுக்கிரனுடைய பலத்தால் ஆதாயம் உண்டுங்க. எண்ணற்ற நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன், குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே பண வசதி போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளை விடுப்பில் வருவது குடும்பத்தில் குதூகலத்தை அதிகரிக்க செய்யுங்க. செலவுகள் அதிகரித்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஜென்ம ராசியில் நெருப்புக்கோள்களான சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால உடலில் அதிக உஷ்ணமும் விவரிக்க இயலாத சோர்வும் அசதியும் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு தர்ம சம்பந்தமான உபாதைகளும் வருதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரும் வேலை கிடைக்க இருக்குது. திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது விருச்சிக ராசினியர்களுக்கு மிக மிக நல்லதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. சிறு உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் நேர்கதியில் அவரது ஆட்சி வீடான கும்பராசியை நோக்கி நெருங்குவதால பணியாற்றி வரும் அலுவலகத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. ஏன்னா கும்பராசி உங்களுக்கு அர்த்தாஷ்டக ராசி ஆகுங்க. எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் அன்றாட பொறுப்புகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருப்பது மிக அவசியங்க. சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களினுடைய தோஷங்களினால முன்கோபம் அதிகமாகவே இருக்குங்க. தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க. முன்கோபத்தை விட ஒருவருக்கு சத்ரு வேறு எதுவும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு விவரித்திருக்கும் பட்சத்துல கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. இது உங்களுடைய பலன் கருதியே கிரக நிலைகள் கூறுதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. முன்கோபம் இல்லாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க. ஏற்றுமதி துறையினர் இவ்விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க. இல்லை அப்படின்னா பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் பல முறைகள் சிந்தித்த பின்பே தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது அவசியங்க. ஏன்னா தற்போது கிரக நிலைகள் வாங்கும் கடன் பல்கி பெருகுமே தவிர அவற்றை அடைப்பதற்கான வழி என்பது குறைவுதாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால தேவையான அளவிற்கு வருமானம் இருக்குங்க. இருப்பினும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து திருமணமான நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு கிரக நிலைகள் நல்ல வாய்ப்பளிக்க இருக்குதுங்க. தயாரிப்பாளர்கள் புது முயற்சிகளில் துணிந்து முதலீடு செய்யலாங்க. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய இருவரும் லாபஸ்தானத்தில் பூர்ண சுப பலம் பெற்று திகழ்வதால கட்சி பணிகள்ல உங்களை தீவிரமாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மேலிட தலைவர்கள் ஆதரவு கிடைக்குங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாஸ்தானம் வித்யாகாரகரம் ஓரளவு சுபபலம் பெற்றுள்ளதால இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் சாதாரணமாக ஒன்று என்றே நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. படியில் முயற்சிக்கும் போது சோர்வும் சோம்பலும் அடிக்கடி உறக்கம் அதிகரிக்குங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர் ஒரு சிலருக்கு காய்ச்சல் தலைவலி உடல் வலி ஆகியவை ஏற்படக்கூடும். இது மாதிரியான நேரங்களில் சிறிது ஓய்வெடுத்து படிங்க. உங்களுடைய இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து படிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. அண்டை நிலத்தரோடு பகையுணர்ச்சி மேலிடுங்க. அதை மண்ணில் கடன் தொல்லை தருங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால செலவுகள் அதிகரிக்கும். வருமானம் நல்லபடியாகவே இருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் இருவரும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பதால நிறைவே அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. திருமணமான பெண்கள் கருத்தரிக்க கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குங்க. திருமண வயதில் கன்னியருக்கு நல்ல வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதரர்களும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டுங்க. தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ராசியிலேயே 2 உஷ்ண கிரகங்கள் இருப்பதால சோர்வும் படபடப்பும் இருக்குங்க. ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சற்று அதிக சிரமப்படுவீங்க. எனவே முன்னெச்சரிக்கை தேவைங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்மன் கோவிலுக்கு சென்று அகல் விளக்கு ஏற்றி வாருங்கள். வாயிலா ஜீவன்களுக்கு ஏதேனும் உணவளிங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.